آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை, பிறை 23 தராஹியை தொழுகிறது விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாம் தொழுத தராஹி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா, பல சூறாக்கள் ஓதணும். அதுல ஒரு சூறா அர் ரஹ்மான், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அர் ரஹ்மான் சூரா. அந்த சூறால அல்லாஹு தஆலா என்ன சொல்றானா, அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். இதுல அல்லாஹ் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க என்ன நன்மை செய்றீங்களோ அந்த நன்மை தான் உங்களுக்கு கூலியா கொடுப்பான். நீங்க செய்யற விஷயத்தை பொறுத்து அதே கூலி அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த சூறால அல்லாஹ் பல வகை சொல்றான். ஆணை பத்தி சொல்றான், பெண்ணை பத்தி சொல்றான், ஆடு மாடு வானம் பூமி எல்லாருமே சொல்றான். சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றான்னா, அல்லாஹ் சுவனத்தை ஏற்பாடு செய்திருக்கான். யாருக்கு? நன்மைகள் செய்தவர்கள். அப்புறம் அல்லாஹ் சொல்றான், அல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். நன்மை செய்தவர்களுக்கு அதே நன்மை தான் அல்லாஹ் கூலியா கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப நம்ம எந்த நன்மைகள் நம்ம விதைக்கிறோமோ அதை நமக்கு எப்படி இருக்கும்? மரமா வரும். அதான் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, நீங்க செய்ய நன்மையை பொறுத்து என்ன பண்ண அவங்களுக்கு கூலியை கொடுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அது அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றா பாருங்க, ஒரு அல்லாஹ்வுடைய விஷயமா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய விஷயமா இருக்கட்டும், ஒரே பானை ரெண்டு பேத்துக்கும். அது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்க செய்யற செயல்பாடுகளை பொறுத்து என்ன பண்ணுவேன், நான் நன்மையை கொடுத்துருவேன். அல்லாஹ் தான் ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. நீங்க செய்யற செயல்பாடு இருக்கு தெரியுமா, அந்த செயல்பாடுகளை பொறுத்து நான் அவங்க நன்மையை கொடுப்பேன்னு ரசூலுல்லாஹ்வும் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கும். ஒரு ஹதீஸ் என்னன்னா, யார் முஃமின் கஷ்டத்தை போக்குறாங்களோ, முஃமின்கள் கஷ்டத்தை போக்குறாங்க, அவங்க மறுமையில அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்க மாட்டானா. நன்மைக்கு ஏத்தமா நன்மை. யார் முஃமின் கஷ்டத்தை போக்குறாங்களோ அந்த கஷ்டத்தை அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த நபருக்கு கொடுக்க மாட்டான். இது ஒரு ஹதீஸ். அடுத்த ஹதீஸ் என்ன சொல்றான், அல்லாஹ் இப்போ ஒரு கடன் இருக்குது, அந்த கடனை என்ன பண்றான், கேட்கிறவன் வரான் தெரியுமா, ஒரு உரிமையாளி. அவன் என்ன பண்றான், அவன் மனசை பொறுத்து நீ ஒரு வாரம் கழிச்சு கொடு மனசு பாக்குறான் தெரியுமா, இலகுமான மனசு. அந்த மனசுக்கு என்ன பண்றான் அல்லாஹ், அவனை மறுமை என்ன பண்றான், அவனை பாராட்டுறான், அவனுக்கு ஏத்த நன்மை. அதே போல என்ன பண்றான், அவனுக்கு மறுமை என்ன பண்ணுவான், அவன் கடன் என்ன இக்க மாட்டான்னு சொல்றான் அல்லாஹ். எதனாலனா அவன் மனசு இலகுவான மனசு. சில பேர்லாம் இருப்பான், இப்பயே கொடுக்கணும்னு சொல்லுவான் கடனை, தவறா வார்த்தைலாம் விடுவான், பேசுவான். ஆனா அப்படி இல்லாம ஒரு வாரம் கேப் கொடுக்குறான் இலகுவான மனசுக்கு தெரியுமா, அந்த மனசுக்கு என்ன பண்றான்னா அவனுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்குறான். அந்த நன்மைக்கு ஏத்த நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். அதான் நீ குர்ஆன்ல ஓதணும். அப்ப இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நம்ம என்ன நன்மையை அதிகப்படுத்தணும் வாழ்க்கையில. அப்புறம் அல்லாஹ் சொல்றான் என்னன்னா, இப்ராஹிம் நபி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்குமே. அந்த நபி என்ன பண்ணுவாங்கன்னா, மேராசமா 7 வாரம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் போனாங்க, 7 வாரத்துக்கு போனாங்க. ஒரு வார்த்தை இப்ராஹிம் நபி இருந்திருக்காங்க. இப்ராஹிம் நபி எப்படி இருந்தாங்கன்னா, கிதாப் எழுதுறாங்க, எல்லா நபி நின்றுட்டு தான் இருந்தாங்க ரசூலுல்லாஹ் வருகைக்காக. அந்த நபி மட்டும் எப்படி இருந்தாங்களா, சாஞ்சி பள்ளியாச சாஞ்சி உட்கார்ந்து இருந்தாங்களாம். அந்த பள்ளியாச மஸ்ஜிதே மஅமூர்னு சொல்லுவாங்க. மஸ்ஜிதே மஅமூர் அந்த பள்ளி எப்படி இருக்குன்னா, காபாக்கு ஸ்ட்ரைட்டா தான் இருக்குமா. இப்போ சொல்ல காபா இருக்கு தெரியுமா, அது ஸ்ட்ரைட்டா தான் என்ன பண்ணுவோம் அல்லாஹ் கட்டியிருக்கான். எதனால அப்படி வச்சிருக்கானா, காபா கட்டினது யார்? இப்ராஹிம் நபி தான் கட்டினாங்க. கஷ்டப்பட்டு கட்டினது இப்ராஹிம் நபி. அந்த இப்ராஹிம் நபி கட்டின என்ன பண்ணா அல்லாஹ் மஅமூர்ல என்ன பண்ணிட்டான், அவங்களை உட்கார வச்சுட்டான். சாஞ்சி உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் சாஞ்சி உட்கார்ந்து இருக்காங்க. நன்மை பாருங்க, காபாக்கு நன்மைக்கா என்ன பண்ணா, அது ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணா அல்லாஹ் என்ன பண்ணா பள்ளியாசல கட்டி அங்க என்ன பண்ண நியமனம் செஞ்சுட்டான். இது என்ன ஒரு இதுனா, அங்க பாங்கே கிடையாதான். காபால சொன்ன பாங்க அதுக்கும் பாங்க, காபால சொல்ல இக்காமத்தான் அங்க இக்காமத்தான். அப்ப எவ்வளவு பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. இவன் கஷ்டப்பட்டு கட்டின அந்த காபாக்க என்ன பண்ண அல்லாஹ் நன்மைக்கு ஏற்ற கூலி எல்லாம் கொடுத்துறாங்க மஅமூர்ல, மஸ்ஜிதே மஅமூர்ல. அப்ப அது காபா ஸ்ட்ரைட்டா இருக்குது. இதான் ஒரு பெரிய விஷயமே. அப்ப நன்மைக்கு நன்மை அல்லாஹ் கண்டிப்பா கொடுக்குறான். அப்ப நம்ம தொழுதோம்னா அதுக்கே நன்மை அல்லாஹ் கண்டிப்பா கொடுத்துருவான். அப்ப நம்ம நன்மைகளை அதிகமா கொண்டு வரணும். இது விளக்கமா எழுதுறாங்க. வானத்தோட காபான்றாங்க. இங்க உலகத்துல காபா சவுதி அரேபியா இருக்குது. ஆனா வானத்தோட காபா எதுனா மஸ்ஜிதே மஅமூர் இப்ராஹிம் இருப்பாங்களா, அதுதான் வானத்தின் காபாவா. அப்ப அல்லாஹ் பாரு எவ்வளவு அளவுக்கு நன்மை வச்சிருக்கான் பாருங்க. இக்காமத்து இங்க கிடையாது. இங்க சொல்றது அங்க இக்காமத்துனா எவ்வளவு நன்மையா இருக்கும். அந்த மஸ்ஜிதே மஅமூர்ல பல மலக்குமாரும் தொழுவாங்களாம். உள்ள போயிட்டா திருப்பி வெளியே வர மாட்டாங்களாம். ஆனா அப்ப திருப்பி தினம் போயிட்டு இருப்பாங்க. ஆனா எவ்வளவு மலக்கு எழுந்திருப்பாங்க. நான் ரஹமத்தை பாருங்க, தொழுத பள்ளியாசல மலக்குமார் தான் தொழுவாங்க, நபர்கள்லாம் கிடையாது. நம்ம மாதிரி நம்ம தொழுவ மாட்டாங்களாம். மலக்குமார் போய் தொழுவாங்களாம். இப்ராஹிம் சாஞ்சி உட்கார்ந்து இருப்பாங்களாம். வானத்துடைய காபாவும் அதுதான். அப்ப இவ்வளவு நன்மை இருக்கு. அவங்க இருந்த நன்மைக்காக அல்லாஹ் நன்மை கூலியை கொடுத்தான். அடுத்த அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்துல போட்டான். உடம்புல ஒரு ட்ரெஸ் கிடையாது, செருப்பு எதுவுமே இல்ல, தொப்பி ட்ரெஸ் எதுவுமே கிடையாது, நிர்வாணமா இருக்காங்க இப்ராஹிம் நபி.
கையில ஃபுல்லா விலங்கு, காலி விலங்கு வச்சுட்டானுங்க. இப்ராஹிம் உள்ள போட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, கத்தாம அல்லாஹ் திக்ர் செஞ்சாங்க. அது ஒரு நன்மை. அந்த நன்மைக்கு என்ன பண்ண ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில நம்ம எதிர்க்குமா ட்ரெஸ்ஸே இருக்காது நம்ம கிட்டலாம், எந்த ட்ரெஸ்ஸுமே இருக்காது. மறுமை அல்லாஹ் எழுப்பான் தெரியுமா, நிர்வாணமா தான் இருப்போமா. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, மறுமையில முதல்ல அல்லாஹ் ட்ரெஸ் யார் கொடுப்பான், இப்ராஹிம் தான் கொடுப்பான். ஏன்னா உலகத்துல பாருங்க ட்ரெஸ் இல்லாம என்ன நெருப்புல போட்டான், அல்லாஹ்வுடைய இதுதான், அது ஒரு சோதனை. ஆனா உள்ள போட்டு என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுக்கு திக்ர் செஞ்சாங்க. அப்ப கூட அந்த ஒரு காரணம் என்ன பண்ண, அல்லாஹ் இது ஒரு நன்மையை கொடுத்துட்டான். நன்மைக்கு நன்மை அல்லாஹ்க்குள்ளேயே கொடுத்துட்டான். ட்ரெஸ் அல்லாஹ் முதல்ல ட்ரெஸ் அவன் தான் கொடுப்பாங்களாம், இப்ராஹிம் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்ப இது ஒரு நன்மையை பாருங்க. அப்புறம் அல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல வருது, என்ன சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னன்னா கஸ்வர் தண்ணி குடிப்போம் தெரியுமா, அஜ்ருல் கஸ்வர் மக்கால இருக்கும் தெரியுமா, குர்ஆன்ல அந்த சூரா இருக்கு, இன்னாத்தில் கௌசர். அந்த சூரா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மறுமை நாள்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய தண்ணி, இப்ப சஹாபாக்கள் தான் தெரியும் மக்கால, அப்ப ரசூலுல்லாஹ் தண்ணி கொடுத்தாங்களாம், தண்ணி அவங்க கையால. அந்த தண்ணி யார் குடிக்காங்களோ தாகமே வராதான் வாழ்க்கையில, ரசூலுல்லாஹ் கையில குடிச்சா மட்டும். அது ஹதீஸ்ல இருக்குது. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தண்ணி வாங்க லைன்ல நிப்பாங்க தெரியுமா, லைன்ல யாரு ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்னன்னா, அவங்க யாருன்னா தண்ணி தர்மம் செஞ்சவங்க. யார் உலகத்துல தண்ணி வந்து தியானமா கொடுத்தாங்களோ, இப்ப தண்ணி அவன் கொடுக்கணும் இல்ல, அது பாவம். அதெல்லாம் அது யாரும் தண்ணி கொடுத்து காஃபி கூட தண்ணி கொடுத்தோம்னா அது அல்லாஹ் நன்மை எழுதுறான். அது எதுக்கு நான் பாருங்க, யார் தண்ணீரை வந்து தர்மம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், ரசூலுல்லாஹ் மூலமா தண்ணி கொடுத்து தாகத்தை அல்லாஹ் வாழ்க்கையில என்ன பண்றான், கொடுக்கவே மாட்டாங்க. இது ஒரு நன்மை பாருங்க, இது நன்மை. நன்மைக்கு நன்மை கொடுத்துட்டான். தண்ணிங்க தானம் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், ரசூலுல்லாஹ் தண்ணியை குடிக்க வைப்பான். எந்த கல்ல, அஜ்ருல் அஸ்வத் கல்லுல, மக்கால கல்லுல. அது எவ்வளவு பேர் பாருங்க பாருங்க. அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, மொத்தம் இது சொர்க்கத்துல வந்து 7 வாசல் இருக்கும், 8 வாசல் இருக்கும். அதுல ஒரு வாசல் பேர் வந்து பாபு ரையான்னு சொல்லுவாங்க. பாபுனா கதவுன்னு அர்த்தம், ரையான்னா தாகாதே தீர்ப்போம்னு அர்த்தம் தமிழ்ல. அது சொல்ல யாருன்னா நோம்பாளிக்கு தான் சொல்லுவோம், அல்லாஹ் கொடுத்துருக்கானா. அப்ப அல்லாஹ் அதுல என்ன சொன்னா பாருங்க, நம்ம ஒரு நாள் நோம்பு வைக்கணும் தெரியுமா, தண்ணி குடிக்காம நம்ம என்ன பண்றோம், கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி இருக்கோமா இல்லையா, அந்த கண்ட்ரோல் என்ன பண்றோம் அல்லாஹ் நோம்பாளிக்கு டேரக்டா சொல்லுவான், தண்ணியா சொருகும். எதனால நம்ம தண்ணி குடிக்க இருக்க நன்மைக்கு நன்மை அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுக்குறான். அது யாரு நோம்பாளிக்கு தான் சொர்க்கமா, யார் நோம்பு வைக்கிறார்களோ, நோம்பு வச்சு தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி குடிக்காம அல்லாஹ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன பண்றான், அல்லாஹ் பாபு ரையான் சொர்க்கத்தை கொடுக்குறான். அப்ப இது பாருங்க, நன்மைக்கு நன்மை அல்லாஹ் கொடுத்துட்டான். அது ஜஸாவுல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். அப்ப நம்ம நன்மைகளை அதிகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், பரக்கத்தை கொடுத்துடுறான். அதுக்கே நன்மை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது நம்ம அதிக நன்மையை கொண்டு வரணும். இதுக்கு இன்னொரு என்ன கான்செப்ட்னா, நெகட்டிவ் இருக்கு. நீங்க தீமை செய்ய அதே நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். இப்ப நீங்க உலகத்துல ஒரு மானத்தை என்ன பண்றீங்க, நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. அசிங்கப்படுத்த என்ன பண்ண, மறுபடியும் மானத்தை அல்லாஹ் கேவலப்படுத்துவாங்க. நன்மைக்கு நன்மை அல்லாஹ் கொடுக்குறான் இல்லையா, அதே போல தீமைக்கு நன்மை அல்லாஹ் கண்டிப்பா கொடுத்துருவான். அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இப்ப குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருத்தர் என்ன பண்ணுவான், வேண்டி கேட்டு வேணும் பக்கத்துல பரப்புவான், கேவலப்படுத்துவான். அந்த மாதிரி கேவலப்பட அல்லாஹ் துன்யால என்ன பண்றான், அவரோட குடும்பத்தை என்ன பண்றான், பிரச்சனை வச்சு என்ன பண்ணுவான், வெளியே என்ன பண்ணுவான், அசிங்கப்படுத்துவானா. அப்ப நன்மைக்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது தீமைக்கு அல்லாஹ் தீமையே கொடுக்குறான், தண்டனையே கொடுத்துடுறான். அப்ப நம்ம கரெக்டா இருக்கணும். நம்ம தீமை செஞ்சா கூட அல்லாஹ் கையை துவா கேட்கும் பொழுது என்ன பண்றான், அல்லாஹ் துவாவை கபூலாக்குறான். நம்ம கண்டிப்பா துவா செஞ்சோம்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், பாவத்தை மன்னிச்சிடுவான், நம்ம தீமை செய்ய விட மாட்டான். அப்ப நன்மைக்கு நன்மை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ண, தண்டனையும் கொடுத்துடுறான். அப்ப நம்ம விளங்கிக்கணும். அப்ப இந்த ஆயத்தை நம்ம விலகி என்ன பண்ண, அமல் செஞ்சோம்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், நம்மளுடைய துவா எல்லாம் கண்டிப்பா கபூலாக்குவான். ஆக எல்லாம் இறைவன் நாம் செய்த துவாக்கள் எல்லாம் கபூலாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.